இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும். பல விஷயங்கள்ல சிவப்பணி செய்யும் பொழுது, சிவன் பெருமையை பேசும் பொழுது, சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம். பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும். எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. பித்த மாதிரி அலையிறாண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. ஏளனமாக பேச்சுகள், கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னாடி எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். எல்லாருமே கைவிட்டுட்டு போறாங்கப்பா, எல்லாருமே கைவிட்டுட்டு போறாங்க. நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும் போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்து விட்டேன் என்றால் அதை அடைய முற்பட வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது. பின்னர் இதற்காக மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுக்க வேண்டும். அது தேவையில்லாத விஷயம். சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகிலே அந்த இடத்துல பிறக்கச் செய்து இந்த பணியை முடித்து விட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது. யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது. காரணம், ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.